அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை பேராசை பெருநஷ்டம். அளவோடு ஆசைப்படு, மகிழ்ச்சியாக வாழு அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப புதுசாக இருக்கும், நீங்களே பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் அருள் அப்படின்ற ஒரு இளைஞன் வசிச்சுட்டு வரான். அவன் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ஆனால் ஏழை. அதனால் அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாருமே இவனை மதிக்கவே மாட்டாங்க. எப்போவுமே கேலி கிண்டல் செய்து தான் சிரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் அருள் இதை எதையுமே பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன். அப்படி இருந்ததுனால ஒரு நாள் அவன் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போகிறான். போய் ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்போது திடீர்னு ஒரு குரல், என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. யாரடா இந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பழைய கிணறு. அந்த கிணற்றுக்குள்ளே இருந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த அருள் நின்ற இளைஞன் என்ன பண்ணுறான், போய் அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குறான். அப்போது ஒரு தாத்தா உள்ளே விழுந்து கிடக்கிறாரு. அவர் என்ன சொல்லி கத்துறாருன்னா, யாராவது என்னை காப்பாற்றுங்க, நல்ல மனசுக்காரங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறான். உடனே இந்த அருளுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு, சரி நல்ல மனசுக்காரங்க காப்பாற்றுங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவன் தான் நல்ல மனசாச்சே. அவர் பதறி போய் கத்துனதை பார்த்த உடனே அருள் என்ன பண்ணுறான், அவரை காப்பாற்றி மேலே கொண்டு வரான். அப்போது அந்த தாத்தா ஒரு மண்பானையை அவர்கிட்ட அந்த அருள்கிட்ட கொடுக்குறாரு. தம்பி, இதில் தினமும் ஒரு தங்க நாணயம் தோன்றும். அது நல்ல மனசுக்காரங்களோட நீங்கள் இருந்தீங்கன்னா இது தினமும் ஒரு தங்க நாணயத்தை கொடுக்கும். அதற்கு மாறாக பேராசைப்பட்டீங்கன்னா விபரீதம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா மறைஞ்சு போயிடுறாரு. உடனே அருளுக்கு ஒன்றும் புரியல. சரி, இந்த மண்பானையில் போய் எப்படி தங்க நாணயம் வரும் அப்படின்னு யோசித்தவன், சரி கொண்டு போய் தான் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறான். அந்த தாத்தா சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது, அதுலேருந்து ஒரு தங்க நாணயம் வருது. ஆனால் அவன் சந்தோஷப்படலை. அவன் ரொம்ப சாதாரணமாக அதை கிடக்கிறான். அதை வச்சு தினம் தினம் ஒவ்வொரு தங்க நாணயத்தையும் வச்சு அவன் என்ன பண்ணுறான், தன்னோட வாழ்க்கையில் பசி பட்னி இல்லாமல் தன் வாழ்க்கையை கடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அதிகமாக ஆசைப்படலை. தங்கிட்ட உதவின்னு வர எல்லாருக்குமே நல்ல மனசோட உதவி செஞ்சான். பசின்னு தேடி வரவங்களுக்கு வயறார சாப்பாடு போட்டான். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஊர்லேயே சிவா அப்படின்ற இன்னொரு இளைஞன், அவன் கொஞ்சம் செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்தவன். இவனோட தினம் தினம் அந்த நல்ல குணமும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த மனப்பான்மையும் இவனை கொஞ்சம் குடைச்சி தான் பார்க்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, இவன் இப்படியே போனானா என்ன ஆவான், நம்மளை விட ரொம்ப பெரிய பணக்காரனாக ஆகிடுவான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பானையை, அதாவது இவ்வளோ சொத்தும், அதாவது அவனுக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு காரணம் என்ன, அந்த மண்பானை தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மண்பானையை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவான்ற இளைஞன் என்ன பண்ணுறான், அந்த மண்பானையை திருட ஆசைப்படுறான். அப்போது ஒரு நாள் அருள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனோட வீட்டுக்கு வரான். யாருக்கும் தெரியாமல் அந்த மண்பானையை கொண்டு போகிறான். கொண்டு போய் சிவா தன்னோட வீட்டில் வச்சு, எனக்கு 1-2 தங்க நாணயங்கள் எல்லாம் போதாது, எனக்கு 1000 தங்க நாணயங்கள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறான். உடனே அந்த பானை என்ன ஆகுது, கருகி போய் புகை வர ஆரம்பிக்குது. சிவாவுக்கு ஒரே பயம். என்னடா இது, நாணயம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, இது என்ன கருகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு பார்க்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவங்ககிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாமே கருகி சாம்பலாக போயிடுச்சு. உடனே சிவா ரொம்ப பயந்து போய் அந்த பானையை கொண்டு போய் மறுபடியும் யார்கிட்ட, அருள்கிட்டே கொடுத்துட்றான். என்னை மன்னிச்சிடு, நான் உனக்கு தவறு இழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே மாணிக்கம் சொல்கிறான்,
நம்ம எவ்வளோதான் பணம் வச்சுருந்தாலும் பேராசை பெருநஷ்டத்தை தான் கொண்டு வரும். நேர்மையான வாழ்க்கை தான் எப்பொழுதும் ஒரு மனிதனை உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சிவாவும் திருந்திடுறான். அருள் வழக்கம் போல் தங்கிட்ட வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல மனசோடு அவன் என்ன பண்ணுறான், எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை செய்கிறான். ஊருக்கு தேவையான விஷயங்களெல்லாம் செய்கிறான். அந்த மாதிரி அதை பார்த்து சிவாவும் கற்றுக்கிட்டு அவனால் முடிஞ்ச உதவியும் செய்கிறான். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவு தேவையோ அதை வச்சுட்டு நீங்கள் தானம் தர்மம் தான் தலை காக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தானம் தர்மம் கண்டிப்பாக அவனுக்கு நல்லதையே செய்யும்.